ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேர்ல வைங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? இல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இவர்கள் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நீங்க உங்க நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, அவரையே நம்பி இருக்கிறபடியால ஆண்டவர் அவர்களுக்கு பூரண சமாதானத்தை, அந்த நம்பிக்கையில் அற்புதத்தை, ஆசீர்வாதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நம்பி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில சங்கீதங்களில நீங்கள் அநேக பகுதிகளை வாசிக்கும் போது தன்னுடைய நம்பிக்கையை தேவன் பேர்ல வைத்ததா இருந்தார். யோபு கூட சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையாய் வைப்பேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது தேவன் பூரண சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, உயர்வை இந்த கால வேளையில கட்டளை இடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் கூட காத்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலையோடு கூட இருக்கிறீங்களா? என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கை உறுதியோடு கூட அவரையே சார்ந்திருக்கும் போது, அவரையே நம்பி இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளில அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்துல நாங்கள் பார்த்தது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால நீர் அவனுக்கு பூரண சமாதானத்தை தருவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, சமாதானமற்ற நிலைமையில, நிம்மதியற்ற நிலைமையில, ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் கலக்கத்தோடு வேதனையோடு கூட நம்பிக்கையற்றவர்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நம்பிக்கைப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம். உண்மை சார்ந்து இருக்கிற பழக்கத்தை எங்களுக்கு தாங்க. உண்மையே நாங்கள் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக நாங்க செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியால் உண்மை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னும் உமக்குள்ள வளர உதவி செய்யுங்க. இன்னும் உண்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்து ஆசீர்வதிக்கிறபடியால உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.